அனைவருக்கும் வணக்கம். பாக்கியாதிபதியின் ஒளிவட்டத்தை பற்றி பேச வந்துள்ளேன். அதாவது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 கூடையவர்கள் சுபபலனை தருவார் என்பது பாவியே ஆனாலும் சுபபலனை தருவார் என்று ஒரு கருத்து உள்ளது. என்னதான் இருந்தாலும் பாக்கியாதிபதி எந்தெந்த இடங்களை பார்க்கிறார்களோ, எந்தெந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதுக்கு தக்க பலன்களை செய்கிறார் என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை. அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் பாக்கியாதிபதி பாதகாதிபதியாக வருவது உண்டு. அப்படி பாதகாதிபதியாக வந்தாலும் கூட பாதகத்தையும் யோகத்தையும் சேர்த்து செய்வாரே ஒழிய யோகமாக மட்டும் செய்கிறது இல்லை. ஆக பாக்கியாதிபதி பாதகாதிபதி என்று சில பேர் கூறுவார்கள். பாதகத்தையும் யோகத்தையும் சேர்த்து செய்கிறது தான் பாக்கியாதிபதியினுடைய கடமை. அதே நேரத்திற்கு ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே பாக்கியாதிபதி ஏறிய நட்சத்திராதிபதி யாரோ அவர் லக்கணத்துக்கு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய பலனை அதிகமாக செய்வார். அதன் மூலமாக யோகத்தை செய்வார். இப்போ பிள்ளைகளால் நம்ம சிரமப்படுவோமா, கஷ்டப்படுவோமா, யோகத்தை அனுபவிப்போமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கை எதன் மூலமாக ஆரம்பிக்கலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பாக்கியாதிபதி யாருடைய நட்சத்திர காலில் இருக்கிறாரோ அவர் ஏறிய நட்சத்திராதிபதி லக்கணத்திற்கு எத்தனை குடையவராக இருக்கிறாரோ அதன் மூலமாகத்தான் முன்னேற முடியும். உதாரணமாக பாக்கியாதிபதி என்று சொல்லப்பட்ட கிரகம் யாராக இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை. பாவராக இருந்தாலும் சரி, சுபராக இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட பாக்கியாதிபதி ஏறிய நட்சத்திர சாரம் சுமாராக ஒரு குருசாரம் பெற்றிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். குருசாரம் பெற்றிருந்தால் பிள்ளைகளால் யோகத்தை அனுபவிப்பார். 5ஆம் இடத்தில் இருந்தால் பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் யோகத்தை அனுபவிப்பார். இதுவே சாத்தியம். ஆனால் பொது பலனை விட பாதகாதிபதி ஏறிய நட்சத்திரம் யோகாதிபதியாக மாறுவதுதான் சிறந்தது. அதுக்கு உதாரணமாக ரஜினிகாந்த் ஜாதகத்திலே சிம்ம லக்கணம், ரிஷபராசி, மகர ராசி. அப்போ இந்த மகர ராசியாக இருந்தாலும் பாக்கியாதிபதி யார் என்றால் செவ்வாய் 4, 9 கூடிய பாக்கியாதிபதியாக வந்து அவரே பாதகாதிபதியாகவும் வருவார். இருந்த போதிலும் அவர் அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்ததினால், பாக்கியாதிபதி என்று சொல்லப்பட்ட செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் இருந்ததினால் 250 கோடி வருமானத்தை சம்பாதிக்க அவரால் முடிந்தது. 250 கோடி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டார். காரணம், பாதகாதிபதிங்கிற முறையில் அவர் இளமையில் கஷ்டப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட வயசில் புதன் சுக்கிரன் இடத்தில் சர்வீஸில் இருந்ததனால் திரையுலகத்தில் பிரபலிங்க பேருடையவராக ஏற்படுத்தியது. அதே போல கலைஞர் ஜாதகத்திலே லக்கணம் கடகலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி குரு. அந்த குரு பகவான் அனுச நட்சத்திரம் சனிசாரம் வாங்கி 7, 8 கூடையவன் சாரம் வாங்கிய காரணத்தினால அவர் போய் உச்சம் பெற்றார். அதனுடைய விளைவு 3 மனைவிமார்களும் அவருக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக வந்ததனால் சில சிரமங்களும் கஷ்டங்களையும் அனுபவித்து முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தியது. நாடாளும் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 9ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட செவ்வாய் லக்கணத்தை பார்த்ததனால் நாடாளு யோகம் ஏற்படுத்தியது. அதே போல ஜெயலலிதா ஜாதகத்தில் லக்கணம் மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு பாக்கியாதிபதினு சொல்லப்பட்டவர் சனி பகவான் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திலே பூச நட்சத்திரத்தில் இருந்த காரணத்தினால், சனிசாரத்திலே சனி இருந்த காரணத்தினாலும் 7, 8, 9 கூடிய பாக்கியாதிபதியாக வந்ததனால் மானவங்கம் அவமானம் பட்டு 3 தடவை மந்திரி பதவிக்கு அமைப்பான யோகத்தை ஏற்படுத்தியது இந்த பாக்கியாதிபதியே. அப்போ பாக்கியாதிபதியை நீங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காருங்கிறது முக்கியமல்ல, யாருடைய சாரம் பெற்றாரோ அந்த சாரநாதன் லக்கணத்துக்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதனுடைய வேலையை கட்டாயம் செய்வார் என்பதுதான் விதி. ஜாதகம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே முக்கியமான கதாநாயகன் யார் என்றால் லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியுமே. நாம் ஜாதகத்தை எடுப்பிலேயே 8 கூடையவன், 6 கூடையவன், 4 கூடையவன், அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்ப்பதை விட லக்னாதிபதி கதாநாயகன் என்று சொல்லப்பட்டவர் பலம் பெற்றால்தான் சகல யோகம் சித்திக்கும். சிலர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஜாதகத்தில் சில யோகங்கள்லாம் இருக்கிறது, ஆனால் யோகம் வேலை செய்யவில்லை. காரணம், லக்னாதிபதி பலகீனமாக இருந்தால் யோகம் சித்திக்காது. அப்போ இதே மாதிரி என் ஜாதகத்தில் இருக்கிறது, எனக்கு வேலை செய்யவில்லை என்று சில பேர் கூறுவார்கள். அது காரணம் லக்னாதிபதி பலத்தை பொறுத்தது. ஜாதகத்திலே லக்னாதிபதி தான் கதாநாயகன். அவருக்கு எந்த நிலைமையில் இருக்கின்றாரோ நம்ம பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே 1ஆம் இடம் என்பது நம்ம லக்கணம் நம்ம, 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், 9ஆம் இடம் அப்பாஸ்தானம். இந்த 3 இடம்தான் நமக்கு பூர்வ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் இயல்பாகவே ஏற்படுத்தக்கூடியது. 1, 4, 7, 10 நமக்காக நம்ம ஏற்படுத்தக்கூடியது. முன்னோர்களால் நமக்கு என்ன பாவ புண்ணியங்கள் தேவையோ அந்த பாவ புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக நம்ம அந்த கர்மா எடுத்து இந்த பூ உலகில் பிறந்திருக்கிறோம். அந்த கர்மத்தை அனுபவிப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம். அப்போ கர்மத்தை அனுபவிக்க வேண்டுமானால் நம்ம தர்மம் செய்தாக வேண்டும். தர்மம் செய்தால் கர்மம் கழியும். இதுவே எனது கூற்று.
அடுத்த ஒரு காணொளியில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.